Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சிறுதானிய ஸ்பெஷல் ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமையில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்பா கோதுமையில் இது சாப்பாட்டு கோதுமைன்னு கிடைக்கும். அது வாங்கிக்கங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அது நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு தேவைப்படும். அதை கொஞ்சம் பைத்தம்பருப்பை மட்டும் லைட்டாக வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம், வெறும் கடாயில் ஒரு 2 மினிட்ஸ் வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இந்த பைத்தம்பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கோதுமையோடு ஆட் பண்ணிக்கலாம். எப்போதும் அரிசிலாம் நம்ம களையிற மாதிரி ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா 1 கப்பு கோதுமைக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்பு தண்ணியை ஆட் பண்ணி குக்கரில் வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடலாங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமைக்கு 1.5 கப்பு வெல்லம் தேவைப்படும். 1.25 கப்புலேருந்து 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரையட்டும், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே. அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு, ஒரு 15 திராட்சையை போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்தாச்சு. அதுக்குள்ளே வெல்லமும் கரைஞ்சிருச்சு. கோதுமையும் எடுத்து நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைஞ்சிருக்கிற வெல்லத்தை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்போதும் சக்கரை பொங்கல் பண்ணுற மாதிரி தான் அரிசிக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நீங்கள் கொஞ்சம் கோதுமையை ஆட் பண்ணோன்னா இன்னும் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். அல்ல குக்கர்லேயே வச்சும் கிளறலாம், இல்லை அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு கிளறுங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிட்டே இருந்தோம்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் சிறுதானியத்தில் நம்ம எல்லாமே இந்த தடவை ஆடி 18க்கு வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நான் சிறுதானியம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.